வெல்கம் டு யாழிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொதிம்பீர் வாடி. இது ஒரு மகாராஷ்டிரா ஸ்பெஷல். ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதுக்கு சுலபமாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு பார்த்துடலாம். கொதிம்பீர் வாடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். இது 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதே 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலையை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 சிட்டிகை சோடா உப்பு, 4-5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 மிளகாய். இது எல்லாம் நமக்கு தேவை. இதில் பூண்டு, ஜீரகம், மிளகாய் இந்த 3ஐயும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இதில் போடலாம். இல்லைன்னா மிளகாயை பொடுசாக கட் பண்ணியும் சின்னதாக கட் பண்ணியும் இதில் சேர்க்கலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து இந்த மாவை எப்படி கலக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். அரிசி மாவு, உப்பு, கரம் மசாலா, சோடா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் பூண்டு, மிளகாய், ஜீரகம். இதோட லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் எண்ணெய். இதை கட்டி இல்லாமல் இப்போ கரைக்கணும். கரைச்சிட்டு பார்க்கலாம். இதை நல்லா கலக்கியாச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், இட்லி மாவு பதத்துக்கு இருக்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அது இப்போ நல்லா கொதிக்குது. இந்த இதில் பாத்திரத்தில் நல்ல எண்ணெயை க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த பேட்டரை ஊற்ற போகிறோம். எள்ளு பிடிக்குங்கிறவங்க இதில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் யாருக்கும் எள்ளு பிடிக்காதுங்கிறதுனால நான் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் மட்டும்தான் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதை இப்போ இதில் வேக வைக்கணும். தண்ணி சூடாக இருக்கும், பார்த்து வைங்க. குக்கராக இருந்தாலும் சரி, வேறு பாத்திரம் இருந்தாலும் சரி, எப்படினாலும் வைக்கலாம். இதில் வைக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சதுக்கப்புறம் கூட வைக்கலாம். ஏன்னா ஆவி அடிக்கும், பார்த்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். இதை மூடி போட்டு விசில் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். வெந்தோடனே பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆகிட்டுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். திறந்து பார்க்கலாம். வெந்திருக்கு. முட்டையில் பாருங்கள். இப்போ இதை வெளியே எடுத்து ஆறினோடனே இதை வெளியே எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். இப்போ இதை வெளியே எடுத்தாச்சுங்க. நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும்.
இந்த அளவுக்கு கட் பண்ணி இதை டீப் ஃப்ரை பண்ணணும். இல்லை உங்களுக்கு அப்படி ஃப்ரை பண்ண வேண்டாம்னா ஷாலோ ஃப்ரை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு காட்டுறேன். மீடியம் ஃப்ளேமில் இதை டீப் ஃப்ரை பண்ணணும். உடஞ்சிடாமல் நல்ல கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை. நல்ல கலர் மாறிட்டு பாருங்கள், கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். கோதம்பீர் வாடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மீண்டும் ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.